இந்த ஆளுக்கு வந்து என்னன்னா ஜெயலலிதா எம்ஜிஆரை பார்த்து ஒரு விதமான பொறாமை. நம்மகிட்ட வந்து பதவி இருக்கு, நம்மகிட்ட வந்து பணம் இருக்கு, நம்மகிட்ட சினிமா புகழ் இருக்கு, நம்ம எல்லா உலக இன்பத்தையும் பார்த்துட்டோம், எல்லா உச்சபட்ச புகழை அடைஞ்சிட்டோம், எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அதெல்லாம் நீ பார்த்து நீ கிழிச்சிட்ட. ஏன்னா அது ஒரு மயிருக்கு பிரோஜனம் கிடையாது அந்த சமூகத்துக்கு நீ பார்த்தனால. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இதெல்லாம் பார்த்துட்டோம்ல, நம்ம கிட்ட முதலமைச்சர் அதிகாரம் இல்லையே அப்படின்னு இந்த ஆளுக்கு வந்து கலைஞர் மேல ஜெயலலிதா மேல பொறாமை. புரியுது உங்களுக்கு? அதனாலதான் இந்த அரசியலுக்கு வந்திருக்காரு. அவங்க இருந்தப்ப வர்றதுக்கு திராணி தைரியம் உனக்கு கிடையாது. புரட்சி தலைவி ஜெயலலிதா இருக்கும்போது, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இருக்கும்போது, நீ அரசியல் பேசுறதுக்கு உனக்கு திராணி தைரியம் இருந்ததா உனக்கு? நான் கேட்கிறேன், இருந்ததா உனக்கு? அவங்க எதிர்த்து நீ பேசுனியா? நீ வந்து போராடினியா களத்துல? நீ ஈழத்தமிழருக்கு போராடினியா? சொல்லுங்க நீங்க, சொல்லுங்க நீங்க. இல்ல இப்பவுமே அவர் கலைஞர் எதிர்த்து பேசலையா? அவங்க எல்லாம் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு இன்ஸ்பிரேஷன் சும்மா சொல்லுவான். நான் நம்பணுமா தானே? உனக்கு என்னன்னா அவங்கள மாதிரி வரணும், எம்ஜிஆர் மாதிரி அண்ணா மாதிரி வரணும். அதுக்கு முதல்ல குவாலிட்டியா உன்ட்ட இல்லடா. முதல்ல உன்ட்ட என்ன குவாலிட்டி இருக்கு உங்ககிட்ட? நல்ல மேடை பேச்சாளனா நீ? கொள்கையை உள்வாங்கிருக்கியா? தத்துவத்தை உள்வாங்கிருக்கியா? என்ன தத்துவம் உனக்கு தெரியும்? சொல்லு. பெரியாரையும் அம்பேத்கரையும் மார்க்சியம் ஓபன் சேலஞ்ச் விஜய்க்கு நான் கொடுக்குறேன். விஜய்க்கு மரியாதை கிடையாது. விஜய்க்கு இனிமேல் நான் அம்பேத்கரையும் பெரியாரையும் மார்க்சியத்தை பத்தி இந்த 3 கருத்தியல் தான் உலகத்தை ஆட்டி படைக்குது. இந்த 3 கருத்தியல் தான் மனித சமூகத்தின் விடுதலை. இந்த கருத்தியலை பத்தி விஜய் 1 மணி நேரம் ஒவ்வொரு கருத்தியலை பத்தி பேசிட்டாருன்னா, நான் வழக்கறிஞர் தொழிலை விட்டு வெளியே போறேன், அரசு விட்டு நான் வெளியே போறேன்.